ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படி சுகம், நான் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் பிஎஸ் பிளாக்கில் பேசிக்லேருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அதாவது ஒரு நைட்டிக்கு இல்லாட்டிக்கு நாங்கள் ஃப்ராக்குக்கு ஓப்பன் தைக்கிற மெத்தடு தான். அதே நேரம் சல்வாருக்கும் நாங்கள் இந்த ஓப்பனை தைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி தைக்க போகிறோம்னு சொல்லி. இதுக்கு நான் அதாவது லைனிங் கிளாத் 2 பீஸ் எடுத்திருக்கிறேன். இந்த லைனிங் கிளாத் இப்போ நான் இந்த 2 பீஸ் அதாவது கலர் மாற்றி நான் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் இந்த ஓப்பன் தைக்க மிகவும் அழகாக இருக்கும்ன்றதுக்காண்டி நான் இப்படி தைக்கிறேன். பாருங்கள் பார்க்கலாம். இப்போ நான் நடு சென்டராக நான் மடிக்கிறேன், அதாவது அரைவாசியாக நான் பிரித்து மடிக்கிறேன். மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அரை இஞ்சி எடுத்து 1 இஞ்சியில் நான் எடுக்க போகிறேன், அதாவது 1 இஞ்சி அளவில் எடுக்க போகிறேன். இது அதாவது சின்னதாக வரப்போகுது. நீங்கள் இது கொஞ்சம் கூடுதலாகவும் எடுக்கலாம். நான் இதில் அதாவது அரை இஞ்சியில் எடுக்கிறேன், அதாவது அரை இஞ்சி சீமில் எடுக்கிறேன். இப்போ நான் இதில் நீளம் எடுக்க போகிறேன். நீளம் அதாவது ஒரு 3.5 இஞ்சி எடுக்கலாம். நான் இதில் 3.5 இஞ்சி எடுக்கிறேன். இப்போ நான் இந்த 3.5 இஞ்சியை நான் அதாவது நேர் லைனாக நான் இதில் மார்க் பண்ணுறேன், அதாவது சீமுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இனி நான் அந்த அரை இஞ்சி நாங்கள் விட்ட அந்த இதை நாங்கள் மார்க் பண்ணணும். இது நீங்கள் மிஷினில் இருக்கிறவர்கள் தையல் மிஷினில் நீங்கள் தையுங்கள். இதில் அதாவது இப்போ மிஷின் இல்லாதவர்கள் நீங்கள் கையால் தையுங்கள். நான் இதில் கையால் தைக்கிறதுக்கு காரணம் மிஷின் இல்லாதவர்களும் இதை தைச்சு பழக சொல்லித்தான். நார்மலாக நாங்கள் மிஷினில் தைக்கும்போது மிகவும் அதாவது குயிக்காக நாங்கள் தைச்சி முடிச்சிடலாம். இதில் டைம் எடுக்கும் தான், பரவாயில்ல. நீங்கள் மிஷின் இல்லாதவர் அதாவது கையால் தையுங்கோ. மிஷின் இருக்கிற நீங்கள் மிஷின்லேயே தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நாங்கள் இதில் அதாவது இந்த நடு சென்டரில் இப்படி முக்கோணமாக நாங்கள் மார்க் பண்ண வேணும். மார்க் பண்ணி போட்டு இந்த சீம் பகுதி, அதாவது இந்த முக்கோணம், அதே நேரம் இந்த 2 சைட்டும் நான் அரை இஞ்சி எடுத்தது இது சீமுக்குள்ளே வரப்போகுது. அதே நேரம் இந்த முக்கோண சைட்டும் சீமுக்குள்ளே வரப்போகுது. இப்போ நாங்கள் இந்த அதாவது இந்த அரைஞ்சி விட்ட அந்த பகுதியை நாங்கள் சுற்றி வர பானா மிதட்டில் நாங்கள் அதாவது பானா டிசைனில் நாங்கள் தைச்சு கொண்டு வர வேணும். இதுக்கு நான் பேக் ஸ்டிச் தான் நான் தைக்க போகிறேன். நாங்கள் நார்மலாக நாங்கள் தைக்கிறோன்னா இதுகளுக்கு பேக் ஸ்டிச் தான் நாங்கள் பாவிப்போம். ஏனென்றால் பேக் ஸ்டிச் அதாவது நீண்ட கால பாவனைக்குரியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் தைக்கும் போதும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த பேக் ஸ்டிச்சை நாங்கள் கூட தெரிவு செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாங்கள் இப்போ பேக் ஸ்டிச் நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்னனாக இந்த பேக் ஸ்டிச் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக தைக்காதீங்க. சின்னனாக தைச்சா தான் மிகவும் அழகாகவும் இருக்கும். அதே நேரம் அந்த தையலும் பக்கத்துலேயே இருக்கும். கொஞ்சம் தூரமாக இல்லாமல் கிட்டவாகவே இருக்கும். அதனால் பார்த்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தைச்சி கொண்டு வந்துட்டோம். இந்த ஹோனருக்கு வந்துட்டோம். இந்த ஹோனரில் நாங்கள் அதாவது நீடில் குத்தி திரும்பவும் நாங்கள் அதில் தைச்சித்தான் நாங்கள் திருப்பி எடுக்கணும். நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் திருப்பி எடுப்பீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக அந்த கோனர் வராது. நாங்கள் திருப்பும்போது வடிவாக திரும்பப்படாது. அப்போ அதனால் கவனித்து தையுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் அதிலிருந்து நீடில் நாங்கள் திரும்ப இங்கால திருப்ப வேணும். இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருப்பி எடுக்கணும். அதாவது அந்த நீடு முதல் குத்தி நாங்கள் தைச்ச அந்த இடத்துலையே நாங்கள் திரும்பவும் குத்தித்தான் நாங்கள் இங்கால திருப்பி கொண்டு வரணும். கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் நீட்டாகவும் தைக்கணும். அதே நேரம் கவனித்து மிகவும் பொறுமையாக தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த நடு சென்டர்லேருந்து இங்கால நாங்கள் திருப்பி எடுக்கணும். அதில் நாங்கள் வடிவாக நாங்கள் குத்தி தான் நாங்கள் இங்கால எடுக்கணும். அதே இது நீங்கள் குத்தாமல் எங்களுடனே திருப்பிவீங்கன்னா அந்த இடம் நல்ல ஒரு நீட்டாக வராது. இப்போ பாருங்கள், அந்த கோனர் நல்ல ஒரு நீட்டாக தையல் விழுந்துட்டுது. இனி நாங்கள் இங்கால நார்மலாக தைச்சு கொண்டு வரலாம். பாருங்கள், நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம்.
நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீட்டாக தைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள்ட அதாவது தையலும் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கும். அதே நேரம் வந்து உங்கள்ட உடுப்புகளில் நீங்கள் தைக்கும்போது மிகவும் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையும் நல்ல படிமானத்துக்கு வரும். அதனால நான் இதில் கையாலேயே உங்களுக்கு தைச்சி காட்டேன். நார்மலாக நான் இதெல்லாம் வந்து மிஷினாலேயே தைக்கிறது எனக்கு சுகம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் மிஷின் இல்லாதவர்கள் நீங்கள் யோசிப்பீங்க நாங்கள் என்னென்ன தைக்கிறேன்னு சொல்லி. அப்போ அவர்களுக்காண்டி தான் நான் அது இதில் அதாவது கையால் தைச்சி காட்டுறேன். நீங்கள் வந்து மிஷின் இருக்கிறார்கள் மிஷினில் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இனி ஃபுல்லாக சுற்றி வர தைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த கோனருக்கும் வந்துட்டோம். அடுத்த கோனரும் அதே மாதிரி தான். அதாவது நாங்கள் இதில் குத்தி தான் நாங்கள் தைக்க வேணும். அதாவது இதில் நான் திரும்பவும் அந்த குத்தி எடுத்து அதாவது நீடியில் குத்தி எடுத்து திரும்பவும் அதில் தையல் போட்டதாவது எங்களுக்கு அதில் தையல் போடுறதுக்கு சின்ன இடம் இருந்தாலும் நீங்கள் அதில் தைச்சிட்டு நீங்கள் அங்கே திருப்பி எடுங்கள். நீங்கள் இதில் தைக்க இடமில்லை ஒரு சின்ன இடம் தானேன்னு நீங்கள் விட்டீங்கன்னா அது நீங்கள் திருப்பி எடுக்கும்போது நல்ல ஒரு நீட்டாக வராது. அப்போ அதனால் அதாவது நாங்கள் தைச்சு கொண்டு வரைக்க மிகுதியாக இருக்கிற ஒரு சின்ன அதாவது ஒரு சின்ன இடம் வேண்டாலும் நீங்கள் அதில் நீடியில் குத்தி தைச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருப்ப வேணும். இப்போ பாருங்க நான் அப்படி தான் திருப்பி கொண்டு வரேன். மிகவும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சு முடிஞ்சது. தைச்சு முடிஞ்ச அப்புறம் இப்படித்தான் இருக்கும். அதாவது இந்த பேக் ஸ்டிச் போட்டது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோனர்கள் எல்லாம் மிகவும் நீட்டாக தைக்க வேணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் நீட்டாக தைச்சிட்டேன். இனி நாங்கள் வந்து இதை கட் பண்ண வேணும். பாருங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த நடுப்பகுதியில் நாங்கள் கட் பண்ணிவிட்டு கீழுக்கு வி ஷேப்பில் நாங்கள் கட் பண்ண வேணும். அதில் மார்க் பண்ணினா அந்த இடத்துல நாங்கள் கட் பண்ண வேணும். கவனிங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏனென்றால் நாங்கள் அந்த வி ஷேப்பில் எடுக்க அந்த கோர்னர் பகுதியில் அதாவது நாங்கள் தைச்ச அந்த நூல் பகுதியில் கட் பண்ணாமல் திருப்ப வேணும். இப்போ பாருங்கள் இப்படித்தான் இருக்கும். அந்த நூலுக்கு வெளியில் தான் நாங்கள் கட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நாங்கள் இனி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இனி மடித்து எடுக்கலாம். இதில் பாருங்கள் நான் அதாவது 1 சென்டிமீட்டர் சீம் எடுக்கிறேன். முதல் நாங்கள் அந்த தைச்ச அதாவது கட் பண்ண அந்த சீம் பகுதியிலேருந்து நாங்கள் லைனிங் கிளாத்தின் அந்த பகுதியை நாங்கள் அப்படியே மடித்து நாங்கள் எல்லாம் ஃபிட் பண்ண வேணும். இப்போ நான் வந்து மடித்து பார்க்குறேன் சரியாக வருதோன்னு சொல்லி. நீங்களும் முதல் இப்படி அதாவது சரியாக வருதோன்னு மடித்து பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது அழுத்தி மடிக்க வேணும். முதல் நார்மலாக நீங்கள் ஒரு மடித்து பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த கட் பண்ணின அந்த சீம் பகுதி அடியில் வச்சு நான் ஃபிட் பண்ண போகிறேன். முதல் நான் மடித்து பார்த்தேன்னா சரியாக வருது. இனி நான் வந்து அவனை தெரியல நான் அதாவது ஃபிட் பண்ணி விட வேணும். குண்டு பின்னால் நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஃபிட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி எடுக்கும்போது சோர்வாக இருக்கும். இனி நாங்கள் வந்து மெட்ட பகுதிக்கும் அதாவது 1 சென்டிமீட்டர் சீமை நான் அதில் மடிக்கிறேன். மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணினா அந்த சீம் பகுதியோடு நான் இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இனி குண்டு பின்னால் இப்படி நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம்னா நீட்டாக. இப்போ நாங்கள் வந்து இந்த குண்டு பின்னால் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பின்பக்கமாக நாங்கள் திருப்பி எடுக்க வேணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றாகத்தான் இருக்கும். இனி நாங்கள் வந்து இந்த பின்பக்கமாக திருப்பி எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் சரியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபிட் பண்ணினது சரியோன்னு சொல்லி வச்சு பாருங்கள். பார்த்துட்டு தான் நாங்கள் திருப்ப வேணும். நீங்கள் நிமித்தி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். நாங்கள் இனி வந்து அதாவது உள்பக்கமாக நாங்கள் திருப்ப வேணும். அதாவது உள்பக்கமாக திருப்பும் போது இப்படித்தான் வரும். அதாவது இப்போ பிகினிங்காக நீங்கள் இருக்கிற நீங்கள்னா திருப்பி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற நீங்கள் வடிவாக மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தைக்க வேணும். திரும்ப நான் மடித்தது சரியோன்னு சொல்லி கவனமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இனி வந்து இதில் மடித்து போட்டு இப்போ நாங்கள் மடிச்சிட்டோம். இனி நாங்கள் வந்து தைக்கணும். இதில் வந்து அதாவது நீங்கள் வந்து ஹெமிங் தைக்கலாம். இதில் வந்து அதாவது இனி கோடலில் நீங்கள் தைக்கலாம். இதில் நான் இப்போ வந்து ஹெமிங் தான் தைக்க போகிறேன். தைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்.
அதாவது நாங்கள் அந்த மடித்த சி பகுதியை தான் நாங்கள் தைக்க போகிறோம். அதை தைச்சிட்டு தான் நாங்கள் திருப்பி உள்ளுக்கு எடுக்க வேணும். அப்போ முதல் வந்து இந்த சி பகுதியை நாங்கள் தைக்க வேணும். தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெபிக் நாங்கள் தைச்சி முடிஞ்சது. தைச்சி முடிச்ச பிறகு இப்படித்தான் இருக்கும். நாங்கள் இனி வந்து மற்ற பகுதியை நாங்கள் கெபிக் தைக்கணும். தைச்சிட்டு பார்க்கலாம். அதாவது இப்படி மடித்து தான் நாங்கள் தைக்கணும். மிகவும் அழகாக இருக்கும். வாருங்கள் நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் மற்ற பகுதியை தைச்சி முடிச்சது. தைச்சி முடித்த பிறகு இப்படித்தான் இருக்கும். நாங்கள் இனி வந்து இந்த பகுதியை உள்ளுக்காக நாங்கள் திருப்பவோம். திருப்பினா தான் எங்களுக்கு அந்த பி வந்து, அதாவது நாங்கள் சீமாக விட்டு அந்த பி பகுதி உள்ளுக்காக அந்த மடிப்படை திருப்பி வரும். நாங்கள் இதை அப்படி உள்ளுக்காக திருப்பி எடுக்கணும். அந்த இடத்துல அதாவது உள்பகுதியாக திருப்பிட்டு எடுக்க வேணும். கீழ்ப்பகுதியால் இப்படி மெதுவாக எடுக்கலாம். இப்படி தான் ப்ரெஸ் இருக்கும். நாங்கள் இனி வந்து மேலுக்காக வச்சுட்டு நாங்கள் அழுத்தி எடுத்தா சரி. கீழுக்கு நாங்கள் இனி வந்து தைக்க வேணும். அந்த இடத்த வாருங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம். இதில் நீங்கள் பட்டினம் தைக்கலாம். இது நாங்கள் வந்து சல்வாருக்கெல்லாம் இப்படி தைப்போம். அதே நைட்டிக்கு தைப்போம் இதே மாதிரி. இதில் பாருங்க, நாங்கள் இனி வந்து தைக்க வேணும். அதாவது முக்கோணமாக விட்ட அந்த சி பகுதியில் நாங்கள் தைக்க வேணும். அதில் வந்து நான் அதாவது பேக் ஸ்டிச் நான் தைக்க போகிறேன். தைச்சிட்டு பார்க்கலாம். இதில் நீங்கள் தைக்க கவனிக்கணும். அதாவது அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்றாக நாங்கள் வச்சுட்டு தான் நாங்கள் தைக்க வேணும். விலத்துப்படாத மாதிரி பார்த்து நீங்கள் எந்த மாடலில் எடுக்க போகிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற போல் நீங்கள் வச்சுட்டு சரியாக வச்சதோடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து அந்த ஓப்பனை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நாங்கள் தைக்கிறோம். இதில் வந்து பேக் ஸ்டிச் நாங்கள் தைக்கிறோம். தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தைச்சது மிகவும் அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தையுங்க ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், முன்னுக்கும் இப்படித்தான் இருக்கும். பின் நாங்கள் அந்த தைச்சது வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும். அதாவது அந்த ஓப்பன் பகுதி இப்படித்தான் வரப்போகுது. இதில் நீங்கள் வந்து பட்டனு வச்சு தைக்கலாம். அதே நேரம் வந்து நீங்கள் அதாவது நைட்டி வகைகளுக்கு நீங்கள் சிப்பு வைக்கலாம். இதுக்கு நான் அது இல்லாமல் தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டி தருவேன். அதாவது இதில் பட்டன் வச்சு தைக்கலாம். மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டெய்லரிங் காப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணிட்டு பார்க்கலாம். அதாவது பேசிக்கிலேருந்து ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் வகைகள், அதாவது நாங்கள் சுடிதார், அதே நேரம் சல்வார், நைட்டி வகைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தைக்கிற அந்த ஓப்பன் வகைகள் தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கழுத்து மாடல்கள் எல்லாமே பார்த்தாச்சுது. இப்போ ஓப்பன் வகைகள் தான் மிகவும் முக்கியமான ஓப்பன் வகைகளை தான் நான் இதில் காட்டித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள் நாங்கள் இனி வந்து எங்கள் டெய்லரிங் காப்பியில் ஃபிட் பண்ணுவோம். அதாவது முதலாவது ஓப்பன் நான் தைச்சு காட்டினேன். இது ரெண்டாவது, அதாவது முதலாவதுன்னு சொல்லி நான் அதில் மார்க் பண்ணுறேன். இதில் ரெண்டாவது ஓப்பன். பாருங்கள் பார்க்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் தர ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். தைச்சிட்டு நீங்களும் இதே மாதிரி டெய்லரிங் காப்பி ஒன்று வச்சு ஃபிட் பண்ணி வையுங்கள். ஏன்னா நாங்கள் தைக்கிற இந்த துண்டு தையல்கள் வந்து எல்லாம் துளையாதபடி இருக்கணும். அதனால் நீங்கள் இதை மார்க் பண்ணி போட்டு நீங்கள் வடிவாக ஃபிட் பண்ணி வையுங்கள். நாங்கள் இனி வந்து அந்த மேல் பகுதியிலையும் நாங்கள் அந்த ஓப்பன் மேல் பகுதியில் இதில் நீங்கள் பட்டன் தைக்கிறனாலும் தைக்கலாம். நான் இதில் வந்து குண்டு பின்னால் நான் இதில் குத்தி வைக்க போகிறேன். மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டிகளுக்கு கூட தைப்பினோம். அதே நேரம் சல்வாருக்கும் பட்டன்கள் வச்சு தைக்க இதே மாதிரி தைப்பேன். மிகவும் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நாங்கள் இனி வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதாவது இன்றைக்கி வினாவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இந்த ஓப்பன் தைக்கிறதுக்கு பாவித்த தையல் வகைகள் என்னென்ன தையல் வகைகள்னு சொல்லி இதில் மார்க் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களோட கொமெண்ட்ஸில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதே நேரம் வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.